வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். எமது இலக்குக்கு வடக்கு கிழக்கு தமிழர் மீண்டும் ஆணை என தெரிவித்துள்ளார் சாணக்கியன். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற எங்களுடைய இலக்குக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணை தந்திருக்கின்றார்கள். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியானது வடக்கு கிழக்கிலே அமோகமான வெற்றியை பெற்றிருக்கின்றது. நாடு யாரிடமாவது இருக்கட்டும், தமிழர் தாயகம் தமிழரோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் பரப்புரை காலத்தில் சொன்னதற்கமைய வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற தமிழ் மக்கள் எங்களுக்கு அமோகமான வெற்றியை தந்திருக்கின்றார்கள். இது உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான வெற்றி என்பதை தாண்டி இது தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கான ஆணையொன்றை தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை அடைய வேண்டும் என்ற எங்களுடைய இலக்குக்கு வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மீண்டும் ஆணை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் விரைவில் மாகாண சபை தேர்தலையும் நடத்த வேண்டும் என்று நாங்கள் அரசை வலியுறுத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் நாங்கள் கூடுதலான ஆசனங்களை பெற்று ஆட்சி அமைக்க இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் போட்டியிட்ட 11 சபைகளிலும் ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கின்ற அனைத்து பிரதேச சபைகளிலும் நாங்கள் பெரும்பான்மையான ஆசனங்களை வென்றிருக்கின்றோம். அனைத்து பிரதேச சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. அத்துடன் நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்ற 2 பிரதேச சபைகளிலும் ஆசனங்களை பெற்றிருக்கின்றோம். 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து முதல் கட்டமாக பட்டியல் ஆசனங்கள் சபையமைத்தல் யாருடன் இணைவது என்பது பற்றி கலந்துரையாட உள்ளோம். நாங்கள் போட்டியிட்ட அனைத்து சபை உறுப்பினர்களையும் ஒவ்வொரு சபையாக அழைத்து அந்தந்த சபைகளில் பட்டியல் உறுப்பினர்கள் யார் என்றும் தவிசாளர் பிரதி தவிசாளர் பற்றி எவ்வாறு தீர்மானம் எடுப்பது என்பது பற்றியும் யாருடன் நாங்கள் இணைந்து ஆட்சி அமைப்பது என்பது பற்றியும் கலந்துரையாட உள்ளோம். எதிர்வரும் 2-3 வாரங்களுக்குள் இலங்கை தமிழரசு கட்சி அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வியூகத்தை நாங்கள் அமைக்க இருக்கின்றோம் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக சமந்த ரணசிங்க பதவியேற்பு. சமந்த ரணசிங்க இன்று சபாநாயகர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். உயிரிழந்த தேசிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோசல் நொவான் ஜயவீரவின் இடத்திற்கு சமந்த ரணசிங்க இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ரம்புக்கனை தொகுதி அமைப்பாளராக சமந்த ரணசிங்க பணியாற்றியமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து, 12 பேர் படுகாயம். மாத்தறை அக்குரச பிரதான வீதியில் இன்று காலை பயணித்த வேன் ஒன்று தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் பலட்டுவ நுழைவாயிலுக்கு அருகில் சாலையோரத்தில் நின்று கொண்டிருந்த கொள்கலன் லொரியின் பின்புறத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 12 பேர் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் மாத்தறை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்தனர். வேனிலிருந்து பயணிகள் மாத்தறை முல்லட்டியன பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்று திரும்பிக் கொண்டிருந்தனர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். 1990 சுவசரிய ஆம்புலன்ஸ் சேவையை பயன்படுத்தி காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல உள்ளூர்வாசிகளும் போலீசாரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தனர். சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் மாணவி அம்சிக்கு நீதி கோரி பெரும் போராட்டம். ராமநாதன் இந்து கல்லூரி வளாகத்தில் பதற்றம். அண்மையில் கொட்டாஞ்சேனை பகுதியில் கட்டிடத்திலிருந்து விழுந்து மாணவி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்த மாணவி கல்வி பயின்று ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக பெரும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த மாணவி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி தற்கொலை செய்து கொண்டதாகவும் போராட்டக்காரர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் உயிரிழந்த மாணவி அம்ஷிக்கு நீதி கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த ஆசிரியரையும் கைது செய்யுமாறு போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போராட்டம் காரணமாக டூப்ளிகேஷன் வீதி முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் ஒருவித பதற்றம் நிலவியுள்ளது. இந்த சம்பவத்தை தடுத்து அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். யாழில் காய்ச்சலால் இளைஞன் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் 4 நாட்களாக காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த 21 வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞன் கொழும்பில் உயர்கல்வி பயின்று வருபவர் என்றும் சபை
சமீபத்தில் யாழில் உள்ள தனது வீட்டிற்கு திரும்பியதும் நோயால் பாதிக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. புதன்கிழமை உடல்நிலை மோசமான நிலையில் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்துள்ளார். அவரது மரணத்திற்கு காரணமான நோய் இருப்பதை உறுதிப்படுத்த மருத்துவ நிபுணர்கள் அவரது உடற்கூறு மாதிரிகளை மேலதிக பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பியுள்ளனர். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.